குஜராத்தின் கட்ச் நகரை குறிவைத்து வெடிப்பொருட்களுடன் பாகிஸ்தான் அனுப்பிய 6 ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத்தின் கட்ச் நகரை குறிவைத்து வெடிப்பொருட்களுடன் பாகிஸ்தான் அனுப்பிய 6 ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. L-70 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மூலம் பாகிஸ்தானின் 6 ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. L-70 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மூலம் பாகிஸ்தானின் 6 ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. குஜராத்தின் கட்ச் நகரை குறிவைத்து வெடிப்பொருட்களுடன் பாகிஸ்தான் அனுப்பிய 6 ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த 2 நாட்களாக கண்காணிப்பு கேமராக்களுடன் மற்றும் கையெறி குண்டுகளுடன் வந்த ட்ரோன்கள் இன்று வெடிபொருட்கள் நினைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. பகல் பொழுதுகளில் அவர்களுடைய ட்ரோன்களை உள்ளே அனுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். அதுவும் தாக்குதல் நோக்கத்தோடு உள்ளே ட்ரோன்கள் பறந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவினுடைய L-70 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மூலம் பாகிஸ்தானின் 6 ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அளித்திருப்பதாக ஒரு அண்மை தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று காலையிலேயே பாகிஸ்தான் வெடிபொருட்கள் நிரப்பிய ட்ரோன்களை இந்திய பகுதிக்குள் இந்திய வான்வழியாக உள்ளே நுழைந்து குடியிருப்பு பகுதிகளை தாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் வெடிபொருட்களுடன் வரக்கூடிய ட்ரோன்களை நாம் 6 ட்ரோன்களை தற்போது சுட்டு விட்டிருக்கிறோம். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் உள்ளே வந்தால் அதிக அளவிலான சேதத்தை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக வான்வெளியிலே வைத்து அவை அழிக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய L-70 வான் தாக்குதல் அமைப்பின் மூலமாக இந்த பணி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தின் கட்ச் நகரை நோக்கி குறிவைத்து இவர்களுடைய வெடிபொருட்கள் என்பது கொண்ட ட்ரோன்கள் உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அனுப்பக்கூடிய ட்ரோன்களில் எந்த கருவிகளும் இல்லை, போர்க்கருவிகள் இல்லை என இந்திய ராணுவம் நேற்று ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தது. குறிப்பாக ஒரு 100 ட்ரோன் அனுப்புகிறார்கள் என்றால் அதில் ஏதேனும் ஒரு 10 ட்ரோன்களில் மட்டுமே ஆயுதங்கள் இருக்கும். அவை தாக்குதலை ஏற்படுத்தும் என்கிற வகையில் தான் இருந்தது. மற்றவர்கள் வெற்றி பெறக்கூடிய வகையிலோ அல்லது கேமராக்களுடன் கண்காணிப்பு பணிக்காக அனுப்பப்பட்ட ட்ரோன்களாகவே தான் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்று காலையில் இருந்து தொடர்ச்சியாக அமிர்தசரஸ் பகுதிக்கு அனுப்பக்கூடிய ட்ரோன்களாக இருக்கட்டும், தற்போது இந்த கட்ச் நகரை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிற ட்ரோன்களாக இருக்கட்டும், வெடிபொருட்கள் நிறைந்தவையாக இருக்கின்றன, தீப்பிழம்புகளை கக்கக்கூடிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ட்ரோன்களாக இருக்கின்றன. அந்த ட்ரோன்களை குறிவைத்து அளிக்க தொடங்கி இருக்கிறது இந்திய ராணுவம். L-70 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மூலமாக பாகிஸ்தானின் 6 ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அளித்திருக்கிறது. தற்போதைய சூழல் படி தொடர்ச்சியாக பாகிஸ்தான் குடியிருப்பு பகுதிகளை தான் டார்கெட் செய்திருக்கிறது. அதாவது எல்லோரும் இருக்கக்கூடிய நகரங்கள் என்ன இருக்கிறது, எல்லோரும் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய தலைநகர் என்ன, இந்தியாவினுடைய விமான ஓடுதளம் எங்க இருக்கிறது, அங்கு விமான நிலையங்கள் டொமஸ்டிக் டெர்மினல்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் ராணுவ நிலையங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என கண்டறிய முடியாமல் துல்லிய தாக்குதலிலிருந்து தவறித்தவரை குடியிருப்பு பகுதிகளை நோக்கி அவர்களுடைய டார்கெட்டை திசை திருப்பி இருக்கிறது இந்தியா. குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியேறக்கூடிய அந்த காட்சிகள், அங்கிருந்து அவருடைய வீடுகள் சேதமடைவது, அந்த பகுதிகளில் அதில்தான் தீப்பொருட்களுடனான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ட்ரோன்கள் உள்ளே விழுவது போன்ற சூழல்கள் ஏற்பட்டிருந்தாலும் வான்வெளியில் வைத்து அவை சுட்டு வீழ்த்தப்படுகிறது என்பதுதான் வான்வெளி வரக்கூடிய அந்த ட்ரோன்கள் வெடிபொருட்களுடன் வருகின்றது என்பதையும் இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. நேற்று அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்திய ராணுவத்தினுடைய வெடிபொருட்கள் இருக்கின்றன, எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கின்றன, மேலும் தாக்குதல் திறனுடையாக இருக்கின்றன. மற்றவை எல்லாமே கண்காணிப்புக்காக அனுப்பப்படுகிறது, நம்மை வேவு வைப்பதற்காக அனுப்பப்படுகிறது, உளவுக்காக அனுப்பப்படுகிறது என்கின்ற தகவல் இருந்தது. ஆனால் 2 நாட்களாக இரவில் மட்டுமே ட்ரோன் தாக்குதல் செய்து கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்று பகல் பொழுதில் காலை நேரத்தில் வெடிபொருட்களுடன் கூடிய ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த போர் பதற்ற சூழல் முற்றி இருக்கக்கூடிய சூழலாக கருதப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய பேட்டா வகை ஏவுகணைகளை ஏவினார்கள், அவற்றை அளித்தோம். ட்ரோன்களை அனுப்பினார்கள், அவற்றை அளித்தோம். சிறிய வகையிலான L-15 மற்றும் L-17 உள்ளிட்ட ஏவுகணைகளை அனுப்பியிருந்தார்கள், அவற்றையும் அளித்தோம். ஆனால் தற்போது ட்ரோன்களில் வெடிபொருட்களை நிரப்பி குடியிருப்பு பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு குஜராத் கட்ச் நகரை நோக்கி 6 ட்ரோன்கள் வந்திருக்கிறது. அந்த 6 ட்ரோன்களுமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய L-70 அமைப்பு மூலமாக இந்த வான் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. வெடிபொருட்களுடன் அந்த ட்ரோன்கள் கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். அந்த ட்ரோன் மீது தாக்குதல் நடத்தி அந்த ட்ரோன் விழுந்து எரிந்து விழக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியிருப்புகளை நோக்கியும் நகர்பகுதிகளை நோக்கியும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை நோக்கியும் பாகிஸ்தானுடைய கவனம் திரும்பி இருக்கிறது. அவர்களை தாக்குவது, மக்களை அச்சப்பட செய்வது உள்ளிட்ட காரணங்களுக்காக அவர்கள் இதை செய்கிறார்கள். மக்களுடைய உயிர்களை வாங்குவதற்காக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில பீரங்கி குண்டுகள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்கள் மூலமாக குடியிருப்பு பகுதிகளை தாக்குகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.